கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களே, மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் சனிக்கிழமை 8ஆம் தேதி 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே பவுலடிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை சற்று இந்த நாட்களிலே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், இந்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே வருகிற அந்த பாடுகள் எல்லாம் நம்மிடத்திலே இந்த நாட்களிலே அந்த வெளிப்படும் அங்கே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த மகிமை இந்த நாட்களிலே இந்த பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை விட மேலாக இருக்கும் என்பதைத்தான் பவுலடிகள் இந்த நாட்களிலே ஒரு ஆவியிலே உணர்த்தப்பட்டு இந்த வார்த்தைகளை பேசுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே தொடர்ந்து நெடுகலும் பாடுகள் வரக்கூடிய சாத்தியக்கூறங்களே இல்லை. நீங்கள் கடலை எடுத்து பாருங்கள். கடல் அலைகள் இந்த நாட்களிலே எந்த வேளையிலும் ஒரே தரமாக ஒரே மாதிரி இந்த நாட்களிலே செயல்படுவதில்லை. காற்று வீசுகிற வேளையிலே கடல் அலைகள் இந்த நாட்களிலே எழுந்து இந்த நாட்களிலே உயர்ந்து இந்த நாட்களிலே மிகவும் இரைச்சலோடு சத்தம் போட்டு இந்த நாட்களிலே அடிக்கும். ஆனால் சில வேளைகளிலே கடல் அலைகள் அமைதியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சில வேளைகளிலே நெருக்கங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இந்த நாட்களில் எல்லாம் வரும். ஆனாலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வேதனைகள் அந்த வேதனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வருகிற வேளையிலும் அங்கே அந்த வேதனைகள் மத்தியிலும் இந்த நாட்களில் அவருக்குள்ளே ஒரு சமாதானம் வருகிற வேளையிலே அந்த வேதனைகள், அந்த துன்பங்கள் எல்லாம், அந்த பாடுகள் எல்லாம் அவருக்கு ஒரு சிறு தூசியை போல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் இந்த நாட்களிலே பவுலடிகள் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள், இன்றைய நாட்களிலே பாடுகள் மத்தியிலே நடந்து செல்லுகிற அன்பு தேவனுடைய ஊழியர்களே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே உங்களுடைய வீடுகளை தேடி வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் நடத்தப்பட்டு கொண்டு இருப்பீர்களா இருந்தால் ஒன்றுக்கும் கவலைப்படாது, சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாடுகள் ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற வேளையிலே தான் மகிமை வெளிப்படும். ஐயா, தேவனுடைய மகிமை பாடுகள் மத்தியிலே தான் வெளிப்படும். பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவருடைய பாடுகள் மத்தியிலே தான் தேவனுடைய மகிமை இந்த நாட்களிலே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக பாருங்கள், தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போலே யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பாடுகள், நெருக்கங்கள், துன்பங்கள், அதாவது தண்ணீரில்லா குழியிலே போட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, செய்யாத குற்றத்துக்காக சாட்டப்பட்டு இந்த நாட்களிலே பாருங்கள் சிறைச்சாலை வாசம் பண்ணக்கூடியதாக இந்த நாட்களிலே யோசேப்பு இருந்ததை காண்கிறோம். ஆனாலும் கடைசியாக அந்த பாடுகள் எல்லாம் இந்த நாட்களில் முடிந்தது நிமித்தம் என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்களா? எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிபதியாகவும் அங்கே இந்த நாட்களில் நியமிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர், அதுதான் அந்த மகிமை. அப்படியானால் இந்த பாடுகள் மத்தியிலே நாங்கள் நினைக்கலாம், இந்த பாடுகளோடு தான் நாங்கள் வாழ்ந்து பாடுகளோடு மரித்து பாடுகளோடு இந்த நாட்களே அப்படியே மரித்ததற்கு பின்பாக நாங்கள் அந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள் மத்தியிலே சீவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, கர்த்தருக்காக நீங்கள் எதை தாங்குகிறீர்களோ, எந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, மற்றவர்களால் வருகிற நிந்தைகள், மற்றவர்களால் வருகிற உபத்திரவங்கள், மற்றவர்களை உங்களை வெறுக்கிற காரியங்கள், மற்றவர் உங்களை புறக்கணிக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக எப்பொழுது நடந்து வருகிறீர்களோ, ஆனால் ஒரு காரியத்தை பாருங்கள், அதற்கு பின்பாக தேவன் உங்கள் மூலமாய் உங்களிடத்திலிருந்து ஒரு வெளிப்படுகிற ஒரு மகிமை, அந்த தேவனுடைய மகிமை, அது மனுஷனுடைய மகிமை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்களுடைய அந்த பேச்சுக்கள், நெருக்கங்கள், துன்பங்களினாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற வேளையிலே தேவன் உங்களை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துகிறதை காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்லதென்று எண்ணுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த மகிமைக்கு நிகரான மகிமை ஒன்றுமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே பாடுகள், கண்ணீர்களோடு, நெருக்கங்களோடு, பிரச்சனைகளோடு, உபத்திரவங்களோடு இந்த நாட்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நோய்களோடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். ஏனென்றால்
அவர் மகிமையின் ராஜா. சங்கீதம் 24 சொல்லுகிறது, யார் இந்த மகிமையின் ராஜா? அவர்தான் இந்த நாட்களிலே, அதாவது மகிமைக்கு பாத்திரான தேவன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதே விதமாக அந்த ஜீவனுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.